வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான நல்ல ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெறும் 2 பொருள் மட்டும் இருந்தால் போதும். இந்த லட்டு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு பெரிய தேங்காவை எடுத்து உடச்சி தோல் சீவி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் எல்லாமே தோல் சீவி எடுத்துருங்க. தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. பாருங்கள், இப்போ ஒரு ஃபுல் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சூடேற நம்ம நட்ஸு சேர்த்துடலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா எடுத்துருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் இதுக்கு பதில் நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக கலர் மாறி வரட்டும். அது வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் லைட்டாக மாறி இருக்குது. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். இப்போ இது ஆறின பேருக்கு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மூலில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ பொடியாக கட் பண்ண தேங்காய் இந்த கப்பில் 2 கப் அளவு ஆயிருக்குங்க. இப்போ 2 கப் தேங்காய் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காத எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம நட்ஸு வறுத்த அதே பேனில் இதை சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு தேங்காய் உடைய ஈரப்பதம் போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. ஃப்ளேம் ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. இப்போ ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கு இப்போதைக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம 2 கப் தேங்காய் எடுத்தோம். அதே கப்பில் 1 கப் அளவு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் பால் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்குங்க. இப்போ அதுக்கு ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்து பார்க்கலாம் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வருதான்ட்டு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா நம்மளுக்கு கரெக்டாக வந்தால் இப்போ நம்ம கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. இப்போ நம்ம நெய்யில் வறுத்த நட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கொரகொரப்பாக பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த நட்ஸு இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. பசங்களுக்கு இது லஞ்ச் பாக்ஸில் கூட டெய்லி ஒரு லட்டு வச்சு அனுப்புங்க. ரொம்ப ஹெல்த்தியான லட்டு இது. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ தேவையான சைஸில் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைஸில் பிடிச்சிருக்கோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் லட்டு. இப்போ இதே மாதிரி எல்லா லட்டையுமே பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டியான கோகனட் லட்டு பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் சாப்பிட்றதுக்கு இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நட்ஸ்லாம் நிறைய சேர்த்துருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியான லட்டுங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.